राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय मां गंगे, गंगे शरणम। அழகான கங்கா வைபவம். கங்கை நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு முறையில் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. சில விஷயங்கள் மற்றவர்கள் மூலமாக, சில விஷயங்கள் புராணங்கள் மூலமாக, சில விஷயங்கள் இந்த ரீல்ஸ், ஃபேஸ்புக் அதெல்லாம் கூட கங்கையை பற்றி யாரோ போடுறோம், அதெல்லாம் கூட ஒரு அனுபவம் கிடைக்கிறது, ஒரு விஷயம் கிடைக்கிறது. சில விஷயங்களை சில பேர் கேள்வி கேட்பார்கள் கங்கையை பற்றி, அதன் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது. சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளிருந்து பகவான் தானே சொல்லி கொடுக்கிறார். எல்லாமே பகவானுடைய பாடங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த கங்கை அவ்வளவு பெரியவள். இந்த கங்கை அவளுடைய கரையில் இருக்கக்கூடிய அழகான முக்கியமான தீர்த்த கட்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்னாலே ஹரித்வாரெல்லாம் பார்த்தேன்னு. இப்போ அதில் நாம் இப்போ ரிஷிகேஷில் குப்ஜாம்ரக க்ஷேத்திரம், அது ஏன் ரிஷிகேஷ்ன்ற பெயர், ரைபிய மகரிஷிக்கு கிடைச்ச அனுகிரகம், இதெல்லாம் பார்த்தோம். அந்த ரிஷிகேஷில் தான் சோமசர்மா அப்படின்ற ஒரு பிராமணன் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணி பகவான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்குறான். என்ன வரம் வேணும்னு கேட்குறார். சொல்ல எனக்கு மாயை புரியவை அப்படின்னா பகவான் மாயையை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். ஏன்னா பகவான் தானே மாயாதிபதி. ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, மாயனை அப்படின்றா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு மாயன்னு தான் சுவாமி பெயர். இன்றைக்கி கூட ஒரு மாயை லீலை பண்ணான். என்ன பண்ணான்னு அப்புறமா சொல்கிறேன், மறக்காமல் சொல்கிறேன். அப்புறம் அன்றைக்கி கேட்ட கேள்வி, அந்த பில்வேஸ்வர் மகாதேவர் விஷயத்தில் ஒரு கலிங்க ராஜாவோட பேர் கேட்டது. எனக்கு சொன்னது தான், விஸ்வதத்தன் அவனுக்கு பெயர். விஸ்வதத்தனா அஸ்வதத்தனா அவனுடைய பெயர் சொன்னேன், கேட்டிருந்தேன். சொல்லி நிறைய பேர் சொன்னீர்கள். அந்த மாயை பற்றி தெரியும். பகவான் அழகாக சொல்கிறான், எல்லாம் என்னுடைய மாயாபலம். மம மாயா துரத்தியா, தாண்டுவதற்கு அரியது. பகவான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ கூட அவன் இல்லை, எனக்கு நான் ஃபீல் பண்ணணும், எனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறான். பகவான் இல்லை வேண்டாம், நீ வேறு என்ன வேணால் வரம் கேளுன்றான். கேட்கல. திருப்பி 2 தடவை தபஸ் பண்ணான். 2 தடவையும் பகவான் மாட்டேன்னு சொல்லிடுறான். திரும்பியும் கேட்கும்போது, சரி உனக்கு அத்தனை தூரம் இந்த மாயையை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோ, தத்தாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அங்கே அப்பொழுதே மறைஞ்சு விடுறான். அதன் பிறகு இந்த சோமசர்மா கங்கையில் குளிக்கிறதுக்கு போகிறான். குளிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த புஸ்தகம், ஆசனம், அப்புறமா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கான அந்த பாத்திரம், பச்சை பாத்திரம்,
அதுக்கப்புறமா கிண்டி, இந்த கமண்டலு அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு அழகாக கங்கையிலே இறங்குறான். இடுப்பளவு தண்ணி தான் இருக்குது, இறங்கியாச்சு. ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஆமை வர்றது. அப்படின்ற அதுக்குள்ளே இந்த ஆமை அவனை சாப்பிட்டுடுறது. டக்குன்னு பார்த்தா அவன் உடல் காணாமல் போயிடுறது. அதற்குள்ளே யமதூதர்கள் வரார்கள், அவனை இழுத்துண்டு போகிறார்கள். 84 லட்சம் விதமான நரகங்கள் வழியாக அவன் ட்ராவல் பண்ணுறான். எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்து நொந்து களைச்சி போகும்பொழுது நரக்கத்திலேருந்து வெளில வரான். அவன் நரக்க வேதனையை அனுபவித்த மாதிரியும் இருக்குது, இல்லாட்டி அவன் பார்த்தா மாதிரியும் இருக்குது. பார்த்தாலே போதுமே, சிலதெல்லாம் கோரமாக சகிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அதுலேயே மென்டலி டயர்டாகிடும், ரைட்? அதன் பிறகு அவனுக்கு உன்னதமான ஸ்வர்கலோகம், அந்த லோகங்கள்லாம் வாழறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது. கிண்ணற லோகம், கந்தர்வ லோகம், இப்படி எல்லாத்துலேயும் வாழறான். பிறகு பூர்புவஸ்வர் லோகம், ஜனாலோகம், மகர்லோகம், தப்போலோகம், சத்தியலோகம், அது மாதிரி அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல பாதாள அப்படின்னு கீழே 7 லோகங்கள் எல்லாத்துலேயும் வாழறான். எல்லாத்துலேயும் சுகபோகங்கள் அனுபவிக்கிறான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள். அது பிறகு திரும்பி பூமியில் பிறக்கிறான், ராஜனா வரான், தர்ம காரியங்கள் ஈடுபடுறான், ஒழுங்கான ராஜனா இருக்கான், ஜனங்களை அவ்வளோ அழகாக பார்த்து பரிபாலனம் பண்ணுறான். அதன் பிறகு அந்த ஜென்மா முடியறது, திரும்பி மேலுலகங்களுக்கு போகிறான், அங்கே பலவிதமான சுகங்கள் அனுபவிக்கிறான். அதன் பிறகு அந்த ஜீவனானது இந்த செடிகள், கொடிகள், காய்கள், பழங்கள் அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. ஒரு செடிக்குள்ளே வந்துடுது வச்சுக்கோங்களேன். பஞ்சாக்னி வித்தைன்னு சொல்லுவார்கள். ஒரு ஜீவன் எல்லா சுகங்களும் அனுபவித்து முடித்தோடனே அப்படி வெட்ட வெளியில், அண்ட வெளியில், ஆகாசத்தில் இருக்கும். அதன் பிறகு அது மழை ஜலத்தோடு கலந்து பூமிக்கு வந்துடும். பூமியில் அந்த ஜலத்தை மரம், செடி, கொடி ஏதான உரியும் இல்லையா, அப்போ அது எதுக்குள்ளே போகணுமோ அதில் போயிடும். அது இளநீரில் போகலாம், பழங்களில் இருக்கலாம், காய்கறியில் இருக்கலாம், காய்கறிகளில் இருக்கலாம், இதில் வேணால் இருக்கலாம். அதன் பிறகு அதை சமைச்சு சாப்பிடும் பொழுது, அப்படியே சாப்பிடும் பொழுது அந்த ஜீவன் ஒரு ஆணினுடைய சரீரத்துக்குள்ளே போயிடும். அதன் பிறகு அந்த ஆண் ஒரு பெண்ணோட கூடும் பொழுது அவன் உடம்பிலிருந்து அந்த ஜீவன் விந்தணு வழியாக பெண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ளே போயிடும். அதன் பிறகு பெண்ணோட கர்ப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு வளர்ந்து சரீரம் கிடச்சி, இப்படி தான் அந்த சோமசர்மாவும் ஒரு நிஷாதன்னா காட்டுவாசி வேடன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சாப்பிட்ற ஆகாரத்தை வழி அவன் உடம்புக்குள்ளே போய், அவன் உடம்புலேருந்து அவன் மனைவியுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் அந்த கர்ப்பத்தில் வளர்ந்து ஒரு 8 மாதத்தில் சுயநினைவு வந்து தான் யார் இப்படி வீணாக போயிட்டோமெல்லாம் யோசித்து பிறந்த உடனே பகவத் தியானம் பண்ணலாம் நினைக்கிறது. அதுக்குள்ளே 10 மாதம் ஆகும் பொழுது வெளில வரும் பொழுது திரும்பி மாயையில் மாட்டிக்கிறது. பிறக்கும் பொழுது பெண்ணாக பிறக்கிறது. அந்த ஜீவன் பெண்ணாக பிறந்தாச்சு. இந்த ஜீவனுடைய புலம்பல் பாகவத்தில் 2 இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒன்று சித்திரகேதுவனுடைய இறந்து போன மகனுடைய ஜீவன் பேசுகிறது. எனக்கு நிறைய அம்மாவாயிடுச்சு, நிறைய அப்பாவாயாச்சு, நிறைய ஜென்மாக்கள் நான் சுற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி டீட்டெயில்டாக பேசுகிறது நம்ம கபிலாச்சாரியார். அவர் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுகிறார். ஒரு ஜீவனுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அதனுடைய பிரார்த்தனை, அந்த சிசுர் உவாச்சன்னு இருக்குது, சிசு பேசுறது அப்படின்னு சொல்லியே பாகவதத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல டீட்டெயில்டாக அந்த குழந்தையோட வளர்ச்சி, அதோடைய சரீர வளர்ச்சி எல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறமா பிறந்தோடனே எல்லாம் மறந்து போய்டுறது அந்த பெண்.
அப்புறமா எனக்கு இது கிடைக்கலன்னு அழுக, அப்புறம் அப்பா திட்டினாலன்னு அழுக, அப்புறம் கீழே விழுந்தா அழுக, அப்புறமா யாராவது கொண்டாடினா சிரிப்பு, அப்புறம் பிடிச்சது சாப்பிட்ணுன்னு ஆசை. இப்படி ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு துக்கம் இருக்கு இல்லையா? பசி, தாகம், தூக்கம், பயம், கோபம், பொறாமை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கவலை, சந்தேகம், இப்படி எல்லாருடைய மனசுலையும் டே டு டே லைஃப்பில் நடந்துன்னு தானே இருக்குது. தன்னை பற்றிய கவலை, தனக்கு நன்மை செய்பவர்களை பற்றிய கவலை, இப்படி நிறைய உண்டு இல்லையா? பலவிதமான எண்ண ஓட்டங்கள், ரைட்? அதெல்லாம் மாட்டி முழித்து வளர்ந்து அழகான பெண்ணாகி அந்த பெண்ணுடைய அப்பா ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க அவனோட வாழ்ந்து அப்புறம் அங்கேயும் இருக்குமே புரிஞ்சிக்காத கணவன், இல்லாட்டி புரிஞ்சிக்காத பொண்டாட்டி, உடல் சுகம் கொடுக்காத கணவன், இல்லாட்டி உடல் சுகத்தில் ஒரு ஆசை இல்லாத ஒரு மனைவி, நிறைய உண்டு, ரைட்? இதெல்லாம் தப்புன்னு இல்லை. அதாவது மனிதர்கள் அவரவர்கள் தங்களுடைய சுயநலங்கள் அதனுடைய பேஸில் ஓடிண்டே இருக்கா இல்லையா? ஸோ சில பேர் பணம் பணம் பணம்னு ஓடுறவா மனைவியோட தாம்பத்தியம்லாம் பெருசாக ஈடுபடுறதில்லை. நிறைய உண்டு. நம்ம புராண இதிகாசங்களில் இந்த தாம்பத்தியத்தை பற்றி நிறைய அழகாக பேசுகிறா. எந்தெந்த காலங்களில் மனைவியை கூடணுமோ அந்த காலத்தில் கூடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது அதர்மம், அது பாபம்னு சொல்கிறா. அது ஒரு தர்மம்னு காண கிடைக்கிறது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறா இந்த தாம்பத்தியம்ன்ற விஷயத்தை. அது எத்தனை வயசானாலும் உண்டு. ஒரு கணவன் அதை புரிஞ்சு நடந்துக்கணும், ஒரு மனைவியும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அது ஒரு அத்தியாவசியம். சன்னியாசிகள் கதை வேற, பிரம்மச்சாரியினுடைய கதை வேற, சம்சாரிகளுடைய ஸ்திதி வேற. அதனால் நீங்கள் தம்பதிகளாக இருக்கன்னா இந்த விஷயத்திலையும் உங்களுக்கான அக்கறையும் ஸ்ரத்தையும் இருந்து ஆகணும். அதை நீங்கள் சரியாக இருக்கலான்னு நீங்கள் அப்பப்போ உங்களை செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு தர்மம். என்னடா அது இதெல்லாம் பேசலாமான்னா, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். பல இடங்களில், பல குடும்பங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் தாம்பத்தியம்ன்ற ஒரு விஷயம் சரியாக இல்லாததுனாலே. ஆன்மீகத்தில் இதுவும் முக்கியமான விஷயம்தான். இது எல்லாமே புரிய வைக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தம்பதிகளுக்கும் இதை சொல்லித்தர வேண்டிய ஒரு தர்மம் உண்டு. ஸோ இந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கணவனோட மனைவியோட ஆனந்தமாக இருந்தால், காலப்போக்கில் குழந்தைய பெற்றுண்டா. அப்படியே ஒரு 50 வயசு ஆகிடுது அவளுக்கு. மிடில் ஏஜ் சொல்லணும்லே அந்த ஏஜ் வந்தாச்சு அவளுக்கு. வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் பார்க்குற. இப்போ ஒரு நாள் ஏகதா சா நதி தீரே கதா ஸ்நாத்தும் மகாமதே யாவஸ்நாதி மகாசூத்ரா தாவத் கச்சப மூர்த்தினா காலேன சங்கிரஹீதா சா புனர்ஜாதோ யதா புரா. ஒரு நாள் அவள் நதி தீரத்தில் குளிக்க போனாள். அவள் குளிக்க அப்படி நுழைய ஒரு அதே போல் அந்த காலரூபமான பெரிய ஆமை வந்தது, அவளை சாப்பிட்டு எடுத்து முழுங்கிடுத்து. ஸ்நாதஹ சமாகதோ யத்வத் த்ரிதண்டி தண்டகுண்டிகாம் கிரஹீத்வா வாசசி தத்வத் பஷ்யதாம் வை தபஸ்யதாம். முகம் பார்த்தா குளிச்சாச்சு, வெளில வரும்போது சோமசர்மாவாக வரா. அந்த பெண் சரீரம் எல்லாம் போயிடுத்து. அதுக்குள்ளே அந்த 50 வயசு பெண் அவளுடைய கணவன் இருப்பான் இல்லையா, அவன் ரொம்ப நேரமாக ஆளை காணமேன்னு தேடிட்டு வரான். கிரஹீத்வா வாசசி தத்வத் பஷ்யதாம் வை தபஸ்யதாம் ஏதஸ்மின்னேவ காலே து நிஷாத க்ரோதமூர்ச்சிதः மகாயஷ்டிம் கிரஹீத்வா து தாமன்வேஷ்டும் சமாயயௌ
அன்வேஷமானக சததம் தீரே தீரே விசேஷத்தை அவன் காடு மல வனானாம் சைவ குஞ்சேஷு வப்ரேஷு தடவீச்சேஷு ஏவமன் விஷயதஸ்தஸ்ய நிஷாதஸ்ய மகாமதே தினம் சர்வம் க்ஷயம் ஜாதம் பிராப்தா சைவது சர்வரி விலலாப ததோ அரண்யே கங்கா தீரே சமாசித்தவன் பல இடங்கள்லையும் தேடி வந்து காடு மலை மேடு புதரு செடி குளம் குட்டை என்னெல்லாமோ தேடி ஒரு நாள் முழுக்க தேடி கிடைக்கல அப்படின்னு உடனே அழுதுண்டே கங்கா தீரம் பக்கம் வரான். வந்துட்டு அங்கே புலம்புறான். ஹா பிரியே க்வ கதாசி த்வம் த்யக்த்வா மாம் புத்திரதாரிகாஹ கிம் கரோமி க்வ கச்சாமி கதம் ஜீவேயுரர்பகாஹ காமாம் பிரியே சிந்தயானம் शयने ஸ்திதாம் மதுராலாப பிரஷ்னைஷ்ச தூர்ணமாஸ்வாசயிஷ்யதி. அப்போ ஏ பிரியே எங்கே போயிட்ட, உன்னை காண உனக்கு படாத பாடுபடுறேன், குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறா, உன்னை நினச்சிட்டு இருக்கேனே, எனக்கு எல்லா சமயத்துலையும் நீ வேணுமே, நான் டல்லாக இருக்கும்போதெல்லாம் என் மனசை நீ எவ்வளோ அழகாக குஷிப்படுத்துவியே, உடம்பால் மனசால் வார்த்தையால் செய்கைகள்னால உன்னுடைய காரியங்கள்னாலே எனக்கு அவ்வளோ ஆனந்தம் தருவியே, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னு புலம்புறான். அப்போ நிறைய புலம்புறான் அந்த மாதிரி. கச்சித்வம் பரிஹாசாய லீலா புலின சம்ஸ்தரே கச்சின் மம பிரியேம திரஷ்டும் ஸ்திதா குப்ஜே அதிவேஷ்மணி. எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கியா, நான் புலம்புற ஜாலியாக பார்த்துட்டு இருக்கியா. கச்சித்வாம் வியாக்ர சர்பாத்யா சக்ரூர சுவிவர்ஜிதாம். யாராவது ராட்சசர்கள் யாரும் தூக்கின்னு போயிட்டாலா, ஒரு புலி சிங்கமே சாப்பிட்டுடுத்தா, பாம்பை தானே பண்ணிடுத்தா. கச்சித்வம் கஹ்வரே தன்வி கதானீதா ச ராட்சசைஹி. யாராவது தூக்கின்னு போயிட்டாலா ஒன்று ராட்சசர்கள். அப்போ அப்படியெல்லாம் புலமும் பொழுது இதை பார்க்குறான் சோமசர்மா. அவனுக்கு தெரியறது இவன் தான் தன்னுடைய கணவனாக இருந்தவன் அப்படின்னு தெரியறது. உவாச்ச வச்சனம் தீனோ வாஷ்பகண்டக சகத்கதம் கத்கதம் மாரோதிஹி த்வம் நிஷாதேஷ காலோ வை துரதிக்ரமஹ அப்பிரமாதேன ஸ்தாத்தவ்யம் சத்ருமித்ரேஷு சர்வதா. காலம் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடும்பா, சத்ருமித்திரன்லாம் பார்க்காது, எல்லாம் எழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது சர்வம் வசஸ்ருத்வா வாஷ்வபத் கத்கதயா கிரா உவாச்ச சகசா ஆகத்திய தத்திர பிராமண சந்நிதோ. உடனே அவன் பிராமணன் பக்கத்தில் வந்து போ போ த்விஜவரஸ்ரேஷ்ட குவாகதா சா மம பிரியா தயா வினாக்ஷணமபி ந ஜீவேயம் சுதுக்கிதக. ஏ பிராமணரே, என் பொண்டாட்டி எங்கே போனான்னு தெரியலையே, அவள் இல்லாமல் என்னால் ஒரு க்ஷணம் கூட வாழ முடியும், ரொம்ப துக்கத்தில் இருக்கேன். கயா அத்திர வனகுஞ்சேஷு நதீனாம் சங்கமேஷு ச வஹன் குடஜவாதேஷு பர்வதானாம் ச மூர்தசு தமால மாலா ஜாலேஷு கூஜிதேஷு ச கோகிலைஹி ரசயிஷ்யாமி விப்ரேஷ ததா விபின்ன பங்கிஷு. நிறைய சொல்கிறான். என்னுடைய வனங்களில் நதிகள்லாம் அழகாக ஆடி பாடியெல்லாம் பண்ணுவாளே, அதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு நிறைய சொல்கிறான். நான் ஸ்லோகங்கள் வாசா அப்புறம் அவன் புலம்புறான் தான். எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறான். நான் குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்றான். அப்போ உடனே துக்கம் நெஞ்சு அடைக்கிறதாம் யார் சோமசர்மாவுக்கு. அகம் தவ ஸ்திரீ பவனாதிவாசினி சிதா நிஷாதேஸ்வர கச்ச மந்திரம் ஏதாவதேவாபவதஸ்தி நோ தவ சம்பந்தக கர்மகதானுசாரிக்கப்பா. நான் தான் உன் பொண்டாட்டியாக இருந்த கர்மானுசனால நீ வீட்டுக்கு போ, குழந்தைகள்லாம் பார்த்துக்கோ. ரக்ஷஸ்வ சே மானதி பாலகான் மே துவமேவ தேஷாம் ஜனனி பிதாச. இனிமேல் நீ தான் அந்த குழந்தைகள் அப்பா அம்மா. கனிஷ்டகோ எஸ் சததம் ஹி ரக்ஷ்யோ
கச்சஸ்த கேகம் வச்சனம் குருஷ்வப்போ, சின்ன குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்கிறேன். இதை கேட்டவுடனே இன்னும் அழறான் அந்த நிஷாதன், இவனும் அழறான். விஷ்ணோர் மாயா சம்பசோ யஸ்வதந்திரோ ஆஹேத்யுக்த்வா பாதயாமாச வாஷ்பான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனும் பார்க்குறான். குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து காலில் விழுந்து தயவுசெய்து வீட்டுக்கு வந்துரு, கச்சமே மந்திரம் சீக்கிரம் துவாம் மத்வா மாதரம் யதா எல்லாம் சொல்கிறான். நீ வந்துரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அழறான். இந்த குழந்தைகளை பாரு, முகத்தை பார்த்தா நீ வரக்கூடாதா, நீ ஏன் ஆனா மாதிரினா எல்லாம் புலம்புறான். அப்போ சரி அவனோட வீட்டுக்கு போயிடலாம், குழந்தைகளை பார்த்துக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் ஏ தஸ்மின்னந்தரே தத்ர ந வியாதோ ந ச பாலகாः ததர்ஷ தண்டம் குண்டீம் ச தௌதம் பாத்திரம் ஸ்திதம் ததா. அதுக்குள்ள பார்த்தா திடீர்னு பார்த்தா குழந்தைகளை காணலை, அந்த நிஷாத ராஜாவை காணலை. ஸோ திரும்பி பார்க்குறான். அவனுடைய அந்த ஆசனம் இருக்குது, தண்டம் கமண்டலு இவன்னெல்லாம் வச்சுருப்போனா அதெல்லாம் அங்கே இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி அசந்து போகிறான். திருஷ்டுவா தன் மகதாச்சரியம் ஹரிமாயாவசோ த்விஜக. அப்பா என்னடா அது ஹரிமாயை, கிமேதத்திஹி கிம் ஏதத்திஹி கிமேதத்தி கிமேதத்தி சகிதோ அபூன் மகாமதே ஸ்மிருத்வா தன்மரணம் செய்வ நரகாணாம் ச தர்ஷனம் கர்ப்பவாசம் ச நைஷாத்யாஸ்ததா வை ஸ்திரீஸ்வரூபதாம் தத்ர மாயாம் ச புத்ரேஷு தனேஷு ச ததா பதௌ பரமம் கேதமாபன்னோ துராத்மாஹம் பிருஷம் கலக. யோசிச்சு பார்க்குறான். அந்த செத்து போனது, நரகத்தை பார்த்தது, கர்ப்பவாசம் நைஷாதை அவனுடைய ஸ்திரீயாக இருந்தது, அந்த பெண் குழந்தையாக பிறந்தது, அப்புறம் புத்திரன் தனம் இதெல்லாம் நினச்சி பார்க்கறது. ஐயோ என்ன ஆகிடுது, நான் எங்கெல்லாம் சுற்றிட்டேன், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஷீ அப்படின்னு ரொம்ப நொந்து போய் அப்படியே வீணாக போயிட்டேனேன்னு கதறி அழறான். பாபா தஸ்மாத் கதம் மேத்ய நிஷ்கிருதிர் பவிதா ததா தபಶ್ಚರ್யா கிருதா பூர்வம் பிராப்தம் துக்கம் அனந்தகம் அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறான். என்னெல்லாமோ பண்ணிட்டேனே. கா பவிஷ்யதி பாபைர்ஹி பரத்ர கதிர்மம இது தச்சிந்தையானஸ்ய திஜஸ்ய நரபுங்கவக. அப்படியே நொந்து போய் தள்ள கை வச்சுன்னு உட்காந்துட்டுருக்கான். அப்படியே என்னெல்லாமோ பண்ணுறது மண்டைக்குள்ள. என்னது இது, என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நொந்து போயிருக்கிறான். அப்போ தான் பகவான் பார்த்தான். பக்தானுகம்பி பகவான் பிரத்யக்ஷம் நிஜகாதஹ சங்கச்சக்ர கதா பத்மதரைர்பாஹுபிரன்விதஹ பீதாம்பரலசத்காந்திர்வனமாலா விபூஷிதஹ ஸ்ரீவத்ஸவக்ஷாஸ்தேஜஸ்வி நவநீரதரூபத்ருக் அனந்தமணிமுக்தாபிர்லலிதம் முகுடம் ததா தாரயன் வை திரிலோகீஷோ ரமயா சகித பிரபு. அப்போ பகவான் பக்தனுடைய அந்த குழப்பத்தை பார்த்து பிரத்யக்ஷமானார். சங்க சக்கர கதா பத்மத்தோட சதுர்முகத்தோட காட்சி கொடுத்தார். பீதாம்பரத்தோட வக்ஷஸ்தலத்தோட வனமாலையோட நீருண்ட மேகஷாமல் ரூபத்தோட ஸ்ரீவத்சத்த வக்ஷஸ்தலத்தோட ஜம்முன்னு காட்சி கொடுத்தான். பலவிதமான மணிமாலைகள்லாம் போட்டு முக்குட்டங்கள்லாம் போட்டுண்டு 3 பேரும் 3 லோகத்தையும் வசப்படுத்தக்கூடிய ரூபத்தோடு பகவான் காட்சி கொடுத்தான். அழாதே உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே தபோராசோ மகாமதே. குழந்தை கவலைப்படாத, ஒன்றுமில்லை, பயப்படாத,
तत्समो नास्ति त्रैलोक्ये मद्भक्तो विजितेन्द्रियः धन्योसी कृतकृत्योसी नते दुर्गतिरस्ति ही குழந்தை உனக்கு சமானமாக யாரும் பக்தி பண்ணலை தபஸ் பண்ணலை நீ தன்யமானவன் நீ ரொம்ப நல்லவன் ந त्वया भक्षितं किञ्चिन् न पीतं न कृतं तथा न ते अभून्मरणं विप्र यातना नारकी नहि न ते भूत्स्वर्ग वासश्च न राज्याप्तिर्न वै मृतिः न ते अभूद्गर्भवासश्च न ते जाठरवेदना न ते स्त्रीत्वस्य सम्प्राप्तिर्न निषादगृहे जनिः न विवाहो न पुत्राद्या न एतत् सर्वं प्रपञ्चितम् இப்போ பகவான் சொன்ன அதுவரை நீ செத்து போகலை, நீ நரகலோகத்துக்கெல்லாம் போகலை, பூஸ்வர்க்கம் சொர்க்கலோகம் எங்கேயும் போகலை, ராஜ்யாதிபதி ஆகலை, உனக்கு கர்ப்பவாசம் உண்டாகலை, கர்ப்ப கஷ்டம் கிடைக்கலை, நீ பெண்ணாக பிறக்கலை, நிஷாதன் வீட்டில் வளரலை, அவனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைகள் பிறக்கலை, எல்லாம் மாயை. யத்வயா யாசிதம் பத்ர தபச்சர்யா பலம் புரா சேயம் மாயா மயா விப்ர தர்ஷிதா பிரியலுப்சுனா. கொந்த என்னமோ ரொம்ப வருஷங்கள் வீணா போச்சு நினைக்கிறியா? ஒன்றும் இல்லடா கொந்த, நீ நதியில் இறங்கின, திரும்பி நதியிலேருந்து குளிச்சு வந்திருக்க. இந்த குளிச்சுட்டு வர அந்த நேரத்துக்குள்ள உனக்கு நான் என் மாயனா என்னவென்று காட்டி கொடுத்தேன். ஃபியூ மினிட்ஸ். கங்கையில் முங்கினான்னு ஒரு 3-4 முங்கு போடுவோமா? சரி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு கனவு போல ஒரு அனுபவம். இது சமயத்தை சில கனவுகள்லாம் நிஜமாவே நடந்தா போல இருக்கும் இல்லையா? அதுபோல ஒரு அனுபவம் இது. அவ்வளோதான். நம்மளாம் கூட ஐயோ என்னடா அது மாயை பற்றி கேட்டோமே மாட்டி விட்டுட்டாரே அப்படி நினச்சது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கொஞ்ச நேரத்தில் சில ஃபியூ மினிட்ஸில் எல்லாம் காமிச்சு கொடுத்தார் பகவான். ஏத எய்வ பரம் மூடோ ந ஜானாதி பராயணம் துவம் தயா மோகிதோ விப்ர திருஷ்டவானிதம் அத்புதம். அப்பா குழந்தை, நீ ரொம்ப ஆசைப்பட்டிருந்தா உனக்கு இதை காமிச்சு கொடுத்தேன், அதெல்லாம் புரியவும் புரியாது அப்படின்னு பகவான் அவனை சமாதானப்படுத்தினார். ஆக மொத்தத்தில் பயமூர்த்தி விட்டுட்டார். இதுதான் சரியா? அப்போ பகவான் சொல்கிறான், இந்த மாயை இப்படி தான் இருக்கும், ஒன்றும் புரியாது, எதனால் நடந்தது, எதனால் அங்கே போனோம் ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்கா ஜனங்கள். ஸோ இது என்னிடத்துல சரணாகதி பண்ணும் பொழுது, என்னையே பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது, ததா தரதி சம்சாரம் நானா துக்கமயம் சலம் சக்கியதே சா யதி த்வக்தும் பிரசாதேன மம பிரபு சம்சார மூலபூதா சாமாயா மே த்விஜபுங்கவ அதப்பரம் மகாபாக மேமாயா ச துரத்யயா. என்னுடைய மாயை தாண்டுவதற்கு அரியதரா குழந்தை அப்படின்லாம் சொல்லி அவனை சமாதானப்படுத்தினான். இதுதான் இதம் ச பரமம் ஸ்தானம் சம்சாராதபநாசனம். இங்கே வந்தாச்சுனாலே இந்த சம்சார தாபங்கள்ட்ட கேட்டு இல்லையா, அது எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற பகவான். வியாபயிஷ்யதி துவாம் நைவ யதா சம்சுஜ்ய ஜகத் மாயா தே தர்ஷிதா யத்வை ததோ மாயாவிதம் தீர்த்தம் பாப வனாக்னிர்வை சத்ய சுத்திகரம் ஸ்மிருதம் ஏ நராஹ பிண்டதானம் ஹி கரிஷ்யந்தி மகாஷயாக தேஷாம் கயா ஸ்ராத்த சதைக்கியம் கர்த்தவியம் கிருதைஸ்ததா. ஸோ ரொம்ப விசேஷமாக பகவான் சொல்கிறான், இந்த மாயா கொண்டதை ஸ்நானம் பண்ணி தானம் பல கோடி கோடி மடங்கு பலன் கிடைக்கும். ஸ்நானம் தானம் ஜபோ ஹோமக ஸ்வாத்தியாய பித்ரு தர்ப்பணம் சர்வம் கோட்டிஸ்ததா கோட்டி பவிஷ்யதி ந சம்சயக மாயா குண்டமிதம் மாயா க்ஷேத்ரே சிரேஷ்டதமம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லி இந்த மாயா விஷயத்தினுடைய வைபவத்தை பகவான் சொன்னான். யுதீரிய ச பகவான் மகாவிஷ்ணுர் மகாமதே அந்தர்ததௌ பிராமணஸ்ய பஷ்யத சோமசர்மணக
பகவான் அந்த மாய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டு நீ தபஸ் பண்ண எல்லாம் சொல்லி இடத்துல மகாத்மா சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆச்சரியம் பரமம் லேபே சோமசர்மா திஜோத்தமக தத்ரைவ சம்சிதோ விப்ரோ திருஷ்டவான் முனிபுங்கவான். அதுக்குள்ளே அங்கே நிற்கிறான் இவன் சோமசர்மா. எல்லா ரிஷிகளும் வந்தா, எல்லாரும் வந்தா. ஸ்நாத்தும் சமாகதாஸ்தேச்சா அப்ருச்சம்ஸ்தம் மகதாஷயாக கிம் கிருதா சீக்கிரதா விப்ர மஜ்ஜனே சாகமர்ஷனே இது தேஷாம் ச வச்சனம் சுத்வா மாயா பலம் ச தத்து. எல்லோரும் என்ன குளிக்க போனியா வந்துட்டியா அப்படின்லாம் சொல்லி அவன்கிட்ட பேசுகிறா. கொஞ்ச நாள் இருந்தானவன் இந்த சோமசர்மா. அப்புறம் ச அப்பி காலேன கேனாபி சாயுஜ்யம் பிராப்தவான் பரம் இதி தே கதிதம் விப்ர மாயாதீதஸ்ய வைபவம். என்னாச்சு அப்படின்லாம் எல்லாம் கேட்குறான், பார்க்குறான். எல்லாம் பகவானுடைய மாயா பலம் அப்படின்னு தெரியறது அவனுக்கு. கொஞ்ச நாள் உசுரோடு இருந்தான். அதன் பிறகு அவனுக்கு மரணம் வர்றது. பகவானுடைய கிருப்பையினால் சாயுஜ்ய முக்தி அடைஞ்சான். இதுதான் மாயா தீட்டத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் நாரதற்கு சொல்கிறார். அதனால் இதை கேட்டதுனாலேயே உங்களுடைய எல்லா மாயையும் உங்களை விட்டு நீங்கட்டும், மனசு நிர்மலமாகட்டும், மனசு அப்படியே அமைதியாக இருக்கட்டும். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல்னு தேமேன்னு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு கடமையை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கும். சரியா? ராதே கிருஷ்ணா. जय बोलो माया शक्ति की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो भारत माता की. हर हर गंगे जय माँ गंगे. गंगे शरण. ஆரம்பத்தில் சொன்னல மாயின்னு. இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். என் ஃபோனில் எதாவது ரெக்கார்ட் பண்ணால் அப்புறம் வந்து டெலிட் ஆகிடுது. அதனால் ரெண்டாவது வாட்டி இந்த மாயா வைபவத்தை நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் அவனோட லீலை, அவ்வளோதான். சரியா? அந்த மாயையும் ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி தான் 2 வாட்டி எனக்கு மாயையுடைய அனுபவத்தை அப்படியே தலைச்சிட்டு கிடக்கிறேன். ராதே கிருஷ்ணா.